வணக்கம். நான் தம்பி சிவா டான்ஸ் மாஸ்டர் பேசுகிறேன். கனவு கொட்டகை இன்றைக்கி ஓப்பனிங் டே. இந்த ஃபங்க்ஷனில் எல்லோரும் நிறைய பேர் கலந்துட்டுருக்கோம். கனவு கொட்டகையை பற்றி சொல்லணுன்னா மொத்தம் 5 பாட்டு இருக்குது. 5 பாட்டில் வந்துட்டு எல்லா பாட்டும் மதன் கார்த்தி சார் தான் எழுதுறாரு. என்ன ரகுநந்தன் சார் மியூசிக் பண்ணுறாங்க. இந்த படத்தை வந்து இயக்கிறது வந்து ஹர்ஷல் மூர்த்தி சார் இயக்குறாரு. இன்னைக்கு வந்துட்டு ஸ்பெஷலாக வந்திருக்க டே என்னென்னா, இந்த படத்தில் வந்து ஒரு சாங் ஒன்று எடுத்து நாங்கள் இன்றைக்கி ப்ரொமோஷன் போடுறோம். அந்த ப்ரொமோஷன் சாங்கில் வந்துட்டு ஜிவி சார் பாடி அவரே நடிச்சிருக்காரு. இந்த சாங்கை பற்றி சொல்லணும்னா ஒரு 100 லெஜண்ட்ஸை பற்றி நாங்கள் அந்த சாங்கை சொல்லியிருக்கோம். பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஹாய் மாலை வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அன்பு. நான் இந்த கனவு கோட்டை என்ற படம் மூலயமா ஹீரோவாக அறிமுகமாக்குறேன். இந்த ப்ராஜெக்டில் பண்ணுறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அப்படி ஒரு ஹியூமரஸான ப்ராஜெக்ட்டு. இந்த ப்ராஜெக்ட் மட்டும் ஹியூமரஸ் கிடையாது, இதில் ஒர்க் பண்ணுற அத்தனை டெக்னீஷியன்ஸ், டைரக்டர் எல்லாமே எங்கள் சரௌண்டிங் ஒரு ஹியூமரஸான கேரக்டர்ஸ் இருக்காங்க எல்லாருமே. ஸோ இந்த படம் நல்லபடியாக வெளில வர நம்பிக்கை இருக்குது. இந்த படம் நல்லபடியாக வெளில வர உங்கள் அனைவரோட பிளஸிங்ஸ் அண்ட் விஷஸ் தேவை. தேங்க்யூ ஸோ மச். இது வந்து கனவு கொட்டகை. இது வந்து ஒரு வில்லேஜில் ஒரு தியேட்டர் பின்னாடி நடக்கிற கதைன்றனால இதுக்கு வந்து கனவு கொட்டகை அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருக்கோம். இது வந்து ஒரு காமெடி படம். இந்த பாடலை பற்றி சொல்லணுன்னா, இது வந்து என்னோட படத்தில் வர டைட்டில் சாங். ஆக்சுவலாக அந்த டைட்டில் சாங் எழுத போகும்போது இந்த ஐடியா கொடுத்தவரை திரு மதன் கார்த்தி அவர்கள் தான். நான் வந்து என்னோடய படத்துக்கு டைட்டில் சாங் எழுத போகும்போது அவர் வந்து இப்போ வந்து இந்திய சினிமா வந்து 100 ஆண்டுகளை கொண்டாடிக்கிட்டு இருக்கு, நம்ம ஏன் இது மாதிரி வந்து ஒரு பாடல் தயாரித்து வெளியிடக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டார். எனக்கு ரொம்ப பிடிச்சி போகவே சரின்னு சொல்லி ஆரம்பித்து அதில் பண்ணதாங்க இந்த சாங்கு. அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். அதில் இந்த பாடல் வந்து அந்த ஐடியா வந்து சொன்னப்போ 2-3 ஐடியா சொன்னேன் அவருக்கு. இப்படி பண்ணலாம், டைட்டில் சாங் பண்ணலாம் அப்படின்னப்போ இந்த 100 ஆண்டு சினிமாவை கொண்டாடுற மாதிரி நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். ஒரு ஐடியா வந்து பழைய பாடல்கள்லேருந்து இப்போ வரைக்கும் வந்த பாடல்கள்லேருந்து ஒரு 100 பாடலோட பல்லவிகள் மட்டும், ரொம்ப பாப்புலரான பாடலோட பல்லவிகள் எடுத்து அழகாக ஒரு பல்லவியும் இன்னொரு பல்லவியும் ஸ்டிச் பண்ணி அப்படியே ஒரு அழகான ஒரு பொருள் வர மாதிரி ஒரு பாடலாக ஒன்று பண்ணலாம். அது எல்லாத்தையும் செலிப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு ஐடியா சொன்னேன். இன்னொரு ஐடியா இது சொன்னேன், இது மாதிரி ரேப் மாதிரி பண்ணலாம் ஒரு 100 பேரோட பேர்கள் வச்சுக்கிட்டு அப்படின்ட்டு நிறையா டிஸ்கஸ் பண்ணோம். ஆனால் ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயமா இருந்தது வந்து அந்த 100 பேரோட பேர் வந்து செலக்ட் பண்ணேன். கண்டிப்பாக அவங்க நிறைய பேருக்கு வந்து மைண்டில் ஓடிட்டு இருக்கோம், இவங்களோட பேர் விட்டுருச்சு, இவங்களோட பேர் சொல்லியிருக்கலாமேன்ட்டு. எங்களுக்கும் அந்த வருத்தம் இருந்துச்சு. நிறைய பேரோட பேர் எழுதிட்டு எங்களுக்கு வந்து ஒரு 100 பேருன்னு லிஸ்ட்டு, பாட்டுக்கு ஒரு லென்த் இருக்குது, அந்த லென்த்துக்குள்ளே பண்ணலாம் அப்படின்றதுக்காக பண்ணோம். ஆனால் முடிஞ்ச வரைக்கும் பண்ணிவிட்டு இவங்க 100 பேருக்கு நன்றி சொல்கிறோம். ஆனால் வந்து அவங்க 100 பேருக்கு மட்டும் இல்லை, ஒவ்வொருத்தரும் இந்த தமிழ் சினிமாவுக்கு வந்து அதுக்காக வந்து அந்த பாடல் வரிகளில் வரும், குடும்பம் மறந்து வீட்டை மறந்து கனவுகள் படைத்தவர் உன் திங்கேன்ட்டு, அது மாதிரி இந்த கனவுகளுக்காகன்னு சொல்லிட்டு வாழ்ந்த எல்லாருக்குமே நன்றி சொல்கிற மாதிரி தான் இந்த பாட்டு வந்திருக்கு. பாட்டுக்கு இன்னொரு ரொம்ப பெரிய சேலஞ்ச் வந்து என்னை விட ரகுநந்தன் அவர்களுக்கு இசையமைக்கிறது. நான் எழுதிட்டேன் முழுக்க, பாடல் முழுக்க. அதுக்கப்புறம் தான் அவர் இசையமைச்சார். ரொம்ப அழகாக ரொம்ப நல்ல ஒரு ஃப்ளோவோடு அந்த சாங்கை கொண்டு வந்திருக்காரு. ரொம்ப அழகாக இருந்துச்சு மியூசிக். அது மாதிரி ஜிவி பிரகாஷோட குரல் ரொம்ப அந்த சில வரிகள் நான் பாடும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. கனவில் கோட்டை கட்டாதே என்று பழமொழி ஒன்று உள்ளதடா, கனவுகள் கொண்டு கட்டிய கோட்டை நாட்டை இன்றும் ஆழுதடான்னு சொல்லும்போது ரொம்ப அதுக்கு பின்னாடி அழகாக விஷுவல்ஸ் அந்த 4 முதல்வர்களோட படங்கள் பின்னாடி போட்டுட்டு அவங்க எல்லாருக்கும் நன்றி சொல்கிற மாதிரி பண்ணியிருப்பார் ஹர்ஷல் மூர்த்தி சார். அது ஜிவி பிரகாஷ் பாடினதும் ரொம்ப அழகாக பாடியிருந்தார். அவங்க எல்லாருக்கும் இந்த பாடல் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஹர்ஷல் மூர்த்தி அவர்களுக்கும் குழு எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. வணக்கம்.